ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம அக்னி மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அக்னி மேல, அதாவது நெருப்பு மேல இருக்கிற ஒரு மந்திரமாக இருக்கு. இந்த அக்னி, இந்த நெருப்புங்கிறது எப்பயுமே எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இது வெப்பத்தை தர்றது நம்மளுக்கு, இது நம்மளுக்கு ஒளியை தர்றது, லைட்டு தர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் எந்த ஒரு யாகம், எந்த ஒரு யஜ்ஞம், ஹோமம் செய்யறதுனாலும் அந்த இடத்துல அக்னி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அந்த யாகம், அந்த யஜ்ஞம் முழுசாக நடக்கணும் அப்படின்னா அந்த அக்னியின் துணை இருந்தா, கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது முழுசா நடக்கும். அப்பேற்பட்ட அந்த அக்னியை பத்தி இதுல என்ன சொல்றா அப்படின்னா, ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹி. அதாவது இந்த அக்னி யாருக்குமே பாரபட்சம் பார்த்து உதவி செய்யவே செய்யாதாம். இது மாதிரி யார் ஏத்தினாலும், யார் அது உதவி நாடி வந்தாலும் அது அவர்களுக்கு அந்த உதவியை செய்யறதுல பாரபட்சம் பார்க்காம செய்யுமாம் இந்த அக்னி. அது மட்டும் அல்லாமல் இந்த அக்னி உதவி மட்டும்தான் செய்யுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த பூலோகத்துல இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பூலோகத்துல இருக்கும் மனிதர்கள், பாதாள லோகத்துல இருக்கும் ராட்சசர்கள், யாராக இருந்தாலும் அவளுக்கு மேல சொர்க்கத்துல இருக்கிற பரம்பொருளோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குமாம் இந்த அக்னி. ஏனென்றால் நம்ம இந்த மாதிரி யாகங்கள், யஜ்ஞங்கள் அப்படின்லாம் செய்யறது எல்லாமே மேல இருக்கிற அந்த கடவுள்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே. இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்துல நம்ம பரம்பொருள்களாக இருந்து நம்ம செய்யற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் ஒரு மீடியமாக இருக்காம் இந்த அக்னி. அதனால இந்த அக்னி தான் நம்மளையும் சொர்க்கத்துல இருக்கிற நம்ம கண்ணுக்கு எட்டாத அந்த தெய்வத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பிரிட்ஜாகவும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால அப்பேற்பட்ட அக்னிக்கு தன்னோ அக்னி பிரச்சோதியாத், அப்பேற்பட்ட அக்னிக்கு நமஸ்காரம், நீ தான் எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றோம் அக்னியை பார்த்து. இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம இப்ப இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா, இதுல 2 இளைஞர்கள் இருக்கா அப்படின்னு சொன்னீங்க ஏற்கனவே. இந்த இளைஞர்கள் ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த ஹை ஸ்கூல்ல இருக்கிற இந்த 2 பேருமே, இந்த 2 பசங்களுமே என்ன பண்றா அப்படின்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி, 2 பேருக்குள்ளேயும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு வரா. இந்த போட்டியின் பெயர் என்ன அப்படின்னா, யார் அதிகமாக வாழைப்பழம் சாப்பிடுவா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த போட்டியே இருக்கு. அதாவது 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கூடை நிறைய வாழைப்பழங்கள் இருக்கும். அந்த வாழைப்பழங்களை யார் கம்மியான நேரத்துல, அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல யார் அதிகமாக சாப்பிடுறா அப்படிங்கிறது தான் போட்டி. இந்த போட்டிக்கு 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஜட்ஜை வச்சிருக்காங்க. அதனால 2 ஜட்ஜு, 2 போட்டியாளர்கள், 2 பேஸ்கெட்ஸ், 2 கூடைகள், அதுல நிறைய வாழைப்பழங்கள். இவ்வளவுதான் அந்த போட்டியின் விதிமுறைகள் எல்லாமே. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் யார் சாப்பிடுறா அப்படின்னு பார்க்கணும்னா, வாழைப்பழத்தை எடுத்தாலே வெளியில ஒரு தோல் இருக்கும், உள்ளதான் அந்த பழமே இருக்கும். அதனால பழம் தானே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோலை தூக்கி போட்டா, முதல் தடவை அந்த தோலை தூக்கி போட்ட உடனேயே தூக்கி போடுறவர் தோத்து போயிடுவாராம். ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில இருக்கிற இன்னொரு விதிமுறை என்ன அப்படின்னா, வாழைப்பழம் அப்படின்னு எடுத்திருந்தாலே அதை முழுமையாக சாப்பிட்டே ஆகணுமாம். அதாவது தோலையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உள்ள இருக்கிற பழத்தையும் சரி, வெளியில இருக்கிற தோலையும் சரி, யார் அதிகமாக சாப்பிடுறாளோ, யார் அதிகமாக இந்த விதத்துல யார் அதிகமா சாப்பிடுறாளோ அவர் தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத அந்த அம்பையர்ஸ் பார்த்து, அங்க இருக்கிற நடுவர்கள் பார்த்து சொல்லுவாராம். இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும்போது, இந்த போட்டி இப்போ அந்த போட்டிக்கான நாளும் வர்றது, இது ஆரம்பிக்கவும் செய்யறது. ஆரம்பிக்கும் போது 2 பேருமே 2 விதமாக யோசிக்கிறானாம். அந்த 2 பேருமே, அங்க இருக்கிற 2 இளைஞர்களுமே அவாவா ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சிருக்கலாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு. இந்த 2 பேரும் யோசித்து வைத்த அந்த ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்ன, இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சா, இந்த நீதி கதையிலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.